ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆமாம், இப்போ நாங்கள் ஊட்டியில் இருக்கோம். திடீர்னு சடனாக வந்து ஊட்டிக்கு வந்துட்டோம். முடியலப்பா, செம குளிராக இருக்கு. என்னென்ன ஃபன் பண்ணுறோம், எங்கெங்கே போகிறோம், எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். வெல்கம் பேக். இப்போ வந்து நம்ம கேம்ஸ்க்கு போகிறோம். நான் என்ட்ரி இதுதான் அந்த ப்ளே கேம்ஸோடைய என்ட்ரி. இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 9 கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வரும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காரணமாக ஒரு சில கேம்ஸ் மட்டும் இல்லை. நாங்கள் போகும்போது மிச்சம் எப்படி நார்மலாக இருக்கும். ஃபிஷ் அக்வாரியம் மட்டும் இல்லை, மிச்சம் எல்லா கேம்ஸும் இருக்குது. சரி, தமிழ் தான் ப்ரோ. இங்கே வந்து உங்களுக்கு அந்த 4 பாயிண்ட்ஸில் நீங்கள் பாடி மசாஜ் எடுக்கலாம். பாடி மசாஜில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 4 கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணலாம். 4 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கிற கேம் 6 கேம்ஸ். ஓகே, அது மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனில் இருக்கிறது மட்டும் தான். அது வந்து அடல்ட்ஸ் கேம். ஓகே, 2 கேம், ஷூட்டிங் கேம், பேஸ்கெட் பால், அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடல்ட்ஸ் கேம். மற்றதெல்லாம் சில்ட்ரன்ஸ் விளையாடுறாங்க. ஓகே, பார்த்துட்டு வரலாம். போ வரேன். என்னம்மா, போங்க. ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் தான். ஸோ இதனால் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ ஆன் பண்ணோன்னா அவங்களுக்கு ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லாம் இருக்கு. இது 300 ருபீஸ் வரும். ஓகே, இது வந்து உங்களுக்கு 300. இது வந்து உங்களுக்கு 280 வரும். இது 280. ஓகே. அதே மாதிரி அந்த இதெல்லாம் டைல்ஸ் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் செட்டன்ஸ் வரும். ஓகே. அது உங்களுக்கு 1850 வரும். அதே மாதிரி பில்லோ பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷபிள் டைப்பு. மற்ற இடத்துல வாஷபிள் இல்லை, பட் இங்கே வந்து வாஷபிள்ஸ். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் எதுவும் ஃபேட் ஆகும். என்ட்ரியில் வந்து 4 டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. 4 டோக்கன்ஸ் இருந்தால் பாடி மசாஜ் எடுத்துக்கலாம். எவனோ முதுல குத்துறான். என் முடிய ஜாரா பிடிச்சாலே எனக்கு கோவம் வரும். இங்கே என் முடிய பிடிச்சி ஒருத்தன் மசாஜ் பண்ணிருக்கான். போகிறதுக்குள்ள மொட்டையாயிடும் போடுது. அதுவும் எப்படி சொல்கிறது, என்ன இந்த உலகத்தில் ஒரு ஆள் தைரியமாக அடிக்கிறான்னா அந்த இவன் தான் அடிக்கிறான். மஸ்ட் ட்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக யாருக்கெல்லாம் பொண்டாட்டி அடிக்கணும்னு ஆசையாக இருக்கோ கண்டிப்பாக இங்கே கூட்டின்னு வந்து உட்கார வைக்க. ஆனால் இதுதான் ஜாராவோட மினி கூப்பர், நியூ மினி கூப்பர். 2 பேர் தான் போக முடியும். ஜாராவும் டேடியும் வந்து ஊட்டி வந்து மினி கூப்பர் வாங்கிட்டாங்க. அவளோட தொப்பிக்கு மேட்சா. ஏ சூப்பர். ஜாராவோட டேடியும் ஜாராவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜாராவோட மினி கூப்பர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாவ் ஜாரா, இதுதான் வியூ. ஐ மீன் நம்ம செம்மையா இருக்குல்ல. சாக்லேட் ஃபேக்ட்ரி நல்லா இருக்கும். அதோ இருக்கே, அதுவா? இப்போ வந்து ஜாரா வந்து துபாய் போறா ஃப்ளைட்ல. அவ என்ஜாய் பண்றா. சொல்லுங்க ரெடி. ஏய், டேடியும் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்காங்க. ஜாராக்கு பார்ப்போம். ஜாராவோட டேடி பொம்மை வின் பண்றாங்க.
சீரம் டைம் போகுது. எடுக்காத பொம்மைக்கு இவ்வளோ சீன் வேற. கமான் ஜாரா டாடி. ஜாரா அவங்க அப்பா வின் பண்ணுவாரா அவனுக்காக? போச்சுடா. போச்சா பாருங்க. 2000 years later. நானும் வரேன். இதெல்லாம் நம்ம 2 பேரும் விளாண்டதான் வரும். ஆறுமாரா ஓட்டுறீங்க? என்ன சார் இப்படி ஓட்டுறீங்க? நம்பர் கேர்ள் ஃப்ரெண்டு போட்டு அடின்னு அடிக்குது. நான் தான் அது. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்த. இப்போ நம்ம சாக்லேட் எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு சின்ன டெமோ மாதிரி வச்சுருக்காங்க. அதை போய் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். என்னங்க தலை சாக்லேட் அட்வான்ஸ் முடிஞ்சு போன சாக்லேட். நம்ம டீ ஃபேக்ட்ரியில் இருக்கோம். இதுதான் வந்து டீ இலை. இதில் எந்த ஸ்மெல்லுமே இல்லை. எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றதை காட்ட போகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எங்கேயுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். நம்மளும் வந்து இதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஊர்லாம் வந்து கிரீன் தமிழ்நாடு ஆக்சுவலா. அண்ட் நீங்க எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலயும் ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க பெருசா ஏற முடியல. கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தயவு செஞ்சு இந்த எக்ஸ்கலேட்டர் லிஃப்ட்லாம் வச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அரைச்சி அந்த கண்டெய்னரில் கீழே போய் ஸ்டோர் பண்ணி பேக் பண்ணிக்கிறாங்க. அதில் தரத்தை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு இந்த டீ இலையை பச்சையாக அரைச்சி இந்த கண்டெய்னரில் அரைச்சி அப்படியே உள்ளே வருது. ஒரு ஸ்டெப் பை ப்ராசஸராக நடந்துட்டு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10% கணக்கு போட்டு 2 நாளைக்கு 20% முடியல. ஃப்ரீஸ் அப்படியே ஒரு ஃப்ரீஸ். நம்ம இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி டீ டேஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக டீ வச்சுருக்காங்க. வாங்க போய் டீ குடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா டீ கொடுக்கும். இந்த குளிருக்கு டீ குடிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டாரா முடியல. ஸ்வெட்டர் போட்டு கூட குளிருக்கு தலை. இப்போ வந்து நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரியில இருந்து சாக்லேட் வாங்க என்ட்ரி ஆயிருக்கோம். ஃபுல்லாக சாக்லேட் தான். எல்லாத்துலேயும் ஒரு கிலோ வாங்கிட்டா தலை. பரவாயில்ல மாற்றப்பட்டு
வீடியோ எடுத்துருக்கீங்க அதெல்லாம் கையில் என்ன வச்சுருக்கீங்க? எல்லாம் அங்கே வந்து மேலே இறங்குனீங்கன்னா அது சாக்லேட் ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஈகிள்ஸ் அட்வென்ச்சர்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம ஜிப் லைன் அப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குது. நம்ம இப்போ அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். இங்கே எல்லாமே பக்கத்தில் சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்லா வந்து தைரியமாக சிங்கிளாக போயிருக்காரு. எனக்கு போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பாப்பா வேறு இருக்குது, எங்கேயும் விட்டுக்க முடியாது. பாய். ஃபைனலி நம்ம ஹீரோ இஸ் கமிங். எடுத்தது சமையாச்சா? ஓகே, நம்ம தலை போனதை பார்த்து எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிஜமாக ஒரே ஒரு % கூட பயமே இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். 2 hours later. இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. சீசன் டைம் இல்லாததுனால நிறைய ஃப்ளவர்ஸ் இல்லை. அங்கே பாருங்களேன், டேடியும் பொண்ணும் என்னை கழட்டி விட்டுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பார்க்கு வியூஸ்லாம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஷாக நல்லா வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு இந்த பார்க் மட்டும். கண்டிப்பாக எல்லோரும் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வேறு லெவல் இடம் இது. ஊட்டி கண்டிப்பாக லைஃப்பில் எல்லோரும் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். ஆமாம், கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக அந்த ஜிப்லைனுக்கு போங்க. வேறு லெவலில் இருந்துச்சு ஜிப்லைன். நம்ம இப்போ போட்டிங்க்கு வந்திருக்கோம். ஏ தலை, எங்கே இருக்கீங்க? ஜாரா போட்டிங். சாரா ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங் வரா. நாங்களும் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம். மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போட்டிங் போகிறோம். செம்மையாக இருக்குது. சுற்றி காட்டுறோம் எப்படி இருக்கு. போட். யார் போட்ரு? இட்ஸ் மீ. ஓஹோ, ஓகே. நிக்கலா பேசுறீங்களா? ஆடு போட்டு. இதுக்கு தான் நான் போயிடுவேன். வா, செம்மையாக இருக்குது பாருங்க. அதெல்லாம் ரொம்ப குளிருது. மோட்டர் வச்சு எங்கே கிளம்பிட்டீங்க அம்மாவும் பொண்ணும்? பால் கொடு.